அகஸ்துராயன் ரோமாபுரியில் அதிபதியாகவும் ஏரோது யூதேயா தேசத்தின் ராஜாவாகவும் அரசாளும் நாட்களில் தேவன் தமது தூதனாகிய காபிரியலை நாசரேத்தூரில் வசித்த கன்னிகையிடம் அனுப்பினார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் இரட்சகராகிய தேவனில் என் ஆவி களி கூறுகிறது. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நாசரேத்து ஊரில் உள்ள அனைவரும் அறிய வேண்டியது என்னவெனில், கலிலேயா யூதேயா தேசத்தில் உள்ள அனைவரும் குடிமதிப்பெழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்துள்ளது. எனவே எல்லோரும் அவரவர் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பெழுதி கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வாருங்கள் வாருங்கள், உங்கள் பயணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லுங்கள். நாங்கள் பயணமாக இருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான பொருட்களை தாருங்கள். கழுதை 35 வெள்ளியே. பழங்கள் 5 வெள்ளிகள் தான், வாங்கிச் செல்லுங்கள். வாருங்கள் வாருங்கள். இது எவ்வளவு? 40 வெள்ளிகள். மரியாள் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊருக்கு தான் திருமண ஒப்பந்தம் செய்திருந்த யோசேப்புடன் பெயர் பதிவு செய்யும்படி சென்றாள். பெத்லகேமில் அவர்களுக்கு தங்க இடமில்லாதிருந்தது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ ஓர் எளிய மாட்டுத் தொழுவம். அப்பொழுது அந்த தேசத்தின் சில மேய்ப்பர்கள் இரவிலே வயல்வெளியில் ஆடுகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அவர்கள் முன் தோன்றினான். தெய்வீக மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.